It will not be a disturbance to others. நம்ம துதிக்கும் போது போற்றி துதிப்போம் என் தேவனை அந்த பாடலை தொடர்ந்து பாட போகிறோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுவின் நம் நாமமே இந்த ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை இன்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை இன்றும் பாடுவேன். இயேசுவின் நம் நாமமே இந்த ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவின் நம் நாமமே இந்த ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்த மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்த மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்துணியோடு பாதுகாத்த அன்பை இன்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயத்துணியோடு பாதுகாத்த அன்பை இன்றும் பாடுவேன். சேர்ந்து இயேசுவின் நம் நாமமே இந்த ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். 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 ஹல்லேலூயா. நம்ம போற்றி மகிழ்ந்திட இந்த காலை வேலையாண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி, கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி, அபிஷேகத்துக்கு நன்றி, குடும்ப உறவுகளுக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து வீடுகள் இருந்த வண்ணமோ எங்கே இருக்கிறீங்களோ இல்லை ஸ்தோத்திரம் சொல்லுமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. அது எல்லாரும் சொல்ல முடியும். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த வெரி கிஃப்ட் ஆஃப் லைஃப், ஃபார் த கிஃப்ட் ஆஃப் ஹெல்த், ஃபார் த கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன், for the gift of strength in our bodies, for the gift of family, for the anointing, for the unctioning that you've given us. We thank you for the hope for tomorrow. Lord, we thank you for you are yesterday, today and same forever, the same unchanging God. யுக யுகமாய் ஆண்டவர் மாறாதவராய் இருந்து நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராய் இருந்தார். நேற்று நம்மை காத்தார், இன்றைக்கு நம்மை காக்கின்றார், வரப்போகும் நாட்களில் ஆண்டவர் நம்மை காப்பார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நான் உன் தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது. இந்த ராஜ்யம் ஒருவேளை முடிஞ்சிடலாம், இந்த பூலோக வாழ்க்கை ஒருவேளை முடிஞ்சிடலாம், இந்த பூலோகமே ஒழிஞ்சிடலாம். ஆனால் என்னுடைய ராஜ்யம் முடிவில்லாதது என்று கர்த்தருடைய வார்த்தை. His kingdom is endless, says the word of God. Endless, infinite. No, nobody can say when it started, nobody can say when it ended. இல்லை, எத்தனையோ கேள்விகள் யார் கேட்டாலும் அதுக்கு
முழுமையா யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் அவர் முழுமையானவர். ஹalleluya is god of all perfection. He knows no beginning no end. அந்த beginning end என்ற கான்செப்டே அவருக்கு தெரியாது. ஏன்னா he has been existing timelessly, and we are here to praise such an awesome God. God is good all the time. அந்த பாடலை பாட போறோம். தெரிந்தவங்க எல்லாரும் சேர்ந்து you are going to acclaim and proclaim along with us that he is a good God in your life, in my life. சேர்ந்து பாடுவோமா? God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, his light will shine. God is good. He is so he chose to die, says the word of God. You and me, maybe we would have perished in our sins long ago, but it is just the sheer grace of God. Each of us, even as we could be sitting in our homes, we could be traveling, or we could be elsewhere, but still we're going to look up to God, and we're going to tell God, Lord, we acknowledge it is because of our sins. If we have grieved the Holy Spirit, maybe it is a thought, word, or deed, or maybe even an intention of the heart, a motive that could have displeased the Holy Spirit. நம்ம சொல்ல போறோம், பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் எண்ணங்கள், எண்ணத்தின் தோற்றங்கள், எங்கள் செய்கைகள், எங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் உம்மை புண்படுத்தினதோ எங்களை மன்னிங்க என்று சொல்லி. Now is the time of repentance. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம இருந்து சொல்ல போறோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் வார்த்தைகளை மன்னிங்க, எங்களை முற்றிலுமாய் கழுவுங்க, சுத்தமாய் பரிசுத்தமாய் எங்களை கழுவுங்க என்று சொல்லி கேட்கும்போது
பரிசுத்தமாய். ஒருவேளை இன்றைக்கே கர்த்தர் வருவார் என்றால், are we ready? Are we ready to face him? Yesterday, me and my husband, we were traveling to a place of, to dedicate a house, to pray for a house. போகும்போது காலையில் நாங்கள் கிளம்பி போகும்போது the morning broke with a very bad news. One of the brothers called up my husband pastor. சொன்னாங்க, அவர் ஒரே வெசனமாக பேசினார். அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துலேருந்து ஒரு வாலிப பையன் கடலில் அடிச்சுட்டு போயிட்டார் பிரதர். அந்த சடலம் சிக்குமா, உயிர் தப்புமா என்று கேட்கல, அந்த சடலம் சிக்குமா, will we able to recover the body? Do you know anything about it brother? Because உங்கள் ஃபெலோஷிப்பில் you went through that episode long ago என்று சொல்லி கேட்கும்போது, அந்த பாடி எப்போ சிக்கும், எப்படி சிக்கும்? The parents are so worried, அட்லீஸ்ட் என் பையன் உடம்பை பார்க்கணுமே என்று சொல்லி 18 வயது நிரம்பிய வாலிபன். He just completed his +2. He's the only child and they are from a very good family and he was swept away by the waters. கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது அந்த வாலிபனுக்கு. அவன் நேற்று பீச்சுக்கு போகும்போது அவன் சடலமாய் தான் திரும்புவான் என்று அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சிருக்காது அந்த வாலிபனுக்கு. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கவலை வீட்டில், எவ்வளோ துக்கம், ஆழ்ந்த துக்கம். நினச்சி எனக்கு கணவர்கிட்ட சொன்ன, காலையில் ஐயோ இப்பேற்பட்ட ஒரு சங்கடமான செய்தியோடு நம்ம போகிறோமே என்று சொல்லி ரொம்ப வருத்தமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இழப்பு மத்தியில், மரணத்தின் மத்தியில். ஆனாலும் கூட கர்த்தரை தேடாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு. கர்த்தர் வருகை சீக்கிரம் வருமோ, நம்ம முடிவு வருமோ தெரியாது. ஆனால் கர்த்தரை பார்க்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we ready to see the Son of God riding in the clouds in all his majesty, riding in the chariots of glory, when he comes with a trumpet sound to meet you and me? அவர் ஒரு ஆசையாக வரலாம். ஆனால் ஆதாமை போல ஏவாளை போல எத்தனை பேர் ஒளிந்து ஓடுவார்களோ நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவரோ பரிசுத்தமாக இருப்பாராம், அவ்வளோ வெளிச்சமாக இருப்பாராம், அவர் ஒன்றும் தடை பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம பண்ணுகிற பாவங்கள் அதை நம்மையே தடை செய்யுமா? எப்படி ஆதாம் ஏவாளும் தடை செய்ததோ, அவர் ஆவலாய் கூப்பிட்டார் கர்த்தர், ஆதாமே எங்கே, ஏவாளே எங்கே, வாங்க என்று சொல்லும்போது அவர்களால் வர முடியல. There was a barrier, there was a wall of darkness that was separating God and his children, because they erred, because they committed a big blunder called sin. பாவம் என்றதை செய்தார்கள். அதே போல் இன்றைக்கு யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டு அதனால் ஜெபம் பண்ண முடியல, நான் பாவம் செஞ்சுட்டு நான் வேதாகமத்தை வாசிக்க முடியல என்று சொல்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் தாமே மறுபடியுமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாய் கழுவி மறுபடியுமாய் ஜெபிக்கும்படி, மறுபடியுமாய் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கும்படி ஆண்டவர் செய்வாராக. Do not lose out on the precious relationship that you have with the God and maker and savior of your life. He is not only the maker, he is your savior. அவர் உங்களை படைத்தவர் மட்டுமல்ல, உண்டாக்கினவர் மட்டுமல்ல, அவர்தான் உங்களுடைய இரட்சகரும் கூட. ஹல்லேலூயா. முடிவு பரிந்தும் நம்மை காக்கிறவர் நம்முடைய தகப்பன். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட இழப்புகள் மத்தியில் வாடிக்கொண்டிருக்காங்க. நம்ம ஒருவேளை இங்கே அமர்ந்து கொண்டு எனக்கு அந்த வேலை கிடைக்குமா, எனக்கு இந்த பணம் கிடைக்குமா, எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கோம். சடலம் கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கர்த்தர் இவ்வளோவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்காருல்ல, அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். மெய்யாகவே நன்றி செலுத்தி சொல்ல போகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி, கொடான கொடுத்து இதை கிடைக்கல அதை கிடைக்கல யாரெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்களோ வாய்களை திறந்து கிரம்பிளிங், ஸ்பிரிட் ஆஃப் கிரம்பிளிங், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். சடலம் கிடைக்குமா என்ற கேள்விகள் மத்தியில் எனக்கு காசு கிடைக்குமா, இது முடியுமா என்று கேட்டீர்களோ, கர்த்தர் நம்மை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ நன்றியறதலோடு இருந்தாயா, கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாயா என்று சொல்லி ஒரு மனதின் ஆவியோடு கர்த்தரை நோக்கி நாங்கள் சொல்ல போகிறோம். ஆண்டவரே எங்களை மன்னித்தரும், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதியின் ஆவியோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி shall we just thank him with all our hearts. ஒரு தாய் தேற்றுவது போல் அந்த பாடலை பாடும்போது எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேற்றுவது போல் என் நேசர்
சோர்வோடு, யாரெல்லாம் மன அழுத்தத்தோடு, ஆழ்ந்த துக்கத்தோடு, நம்பிக்கையின்மையோடு, பயத்தோடு இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நேரம் கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லி, பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இதே காரியத்தில் அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் தளராதபடிக்கு யாரெல்லாம் கர்த்தரை பிடித்துக் கொள்வோமோ, ஒரு வார்த்தையை பிடித்துக் கொள்வோமோ, அன்று அழகான ஒரு விடியலை நம் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். ஒரு நாளும் கைவிடாத தேவனை என்னோடு சேர்ந்து துதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து sing the melody from your heart and tell God, as according to what I praise you, Master, do it unto me என்று சொல்லும்போது God does the same. Shall we just praise him? ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்பு அணைத்துக் கொள்ளுமே, அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுவீர். எங்கள் மன கவலைகளை தீர்ப்பி, எங்கள் ஆழ்ந்த துக்கங்களை அகற்றி போட்டீர். அந்த கிருபைக்காக நன்றி. துதியின் சத்தத்தால் எங்கள் வாய்களை நிரப்பினீர், புது பாட்டால் எங்கள் வாய்களை நிரப்பினீர். He will put a new song in my heart, says the word of God. He will put a new song in my mouth. Hallelujah. He's putting a new song in your mouth, not the same song of grumbling and grief. Instead, he takes it away, right now putting a new song of praise, a melody from your heart. Lord, prepare us to receive your word, O God. You are the living word, and we hold on to you. Hide thy servant behind the cross, and may you be manifest in a mighty way this morning. Speak to us with your word. We ask all these things in your most precious name. Amen. எல்லாரும் யாரெல்லாம் வேதாகம் வைத்திருக்கிறோமோ கரங்கள்ல வேதாகமத்தை தூக்கி நம்ம பாட போறோம். The BIBLE, yes, that's the book for me. எல்லாருக்கும் அந்த பாடல் தெரியும், சேர்ந்து பாடுவோமா? Can we see all the children? The BIBLE, yes, that's the book for me. I stand alone in the word of God. The BIBLE, சொல்லுங்க. BIBLE, yes, that's the book for me. I stand alone in the word of God. The BIBLE, hey, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. ஜெசந்தா ஃபுல்லா காட்டுங்க. Amen, amen, hallelujah, amen,
now we're going to enter into the Word of God. Happy birthday. So many of us have decided to be a part of the service. Somebody asked me, not bad, your attendance was around 70. I was just thinking, maybe how did that 70 come? That morning I had to send the usual text, I had to send it to everybody. And maybe people were reminded, or people, when they woke up, the first thing as they do, they check their WhatsApp. And maybe that day, many people had joined. I was, at the moment this person asked me, I decided this Sunday I will not send it to everybody because this is not something that we are inviting for a personal function. Sunday is God's day. So if people wake up, if people want God to be with them and bless them through the new week, let them come. And exactly as what I thought, these people who did not wake up to this text, or these people who are still sleeping or lazing, those people are the ones who are missing. Maybe we have 16 to 20 people who are not a part of the service, but that's okay. Every Sunday we don't have to remind people, we don't have to tell them this is Sunday, please come, please be a part of the service. If they are a part of if they're part of any service, I'm glad about it. But for those of them who think God is bound to bless them, they will realize it in the month that is following. The word that I was prompted, or I was reminded this morning, is found in the book of Judges chapter 6 verse 13. நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விசாரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். A young man is talking like this. He says, "Pardon me, my Lord," Gideon replied. "But if the Lord is with us, why has all these things happened to us? Where are all his wondrous works that our ancestors told?" There was a young man who's suspicious about God. ஒரு வாலிபன் தானே தேவனையே சந்தேகப்பட்டார். God is telling him, "Don't worry, I am with you. You will cross over this situation." But this man is refusing. ஆண்டவர் அந்த வாலிபனோடு சொல்கிறார், "இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே." ஆனாலும் இந்த வாலிபன் மறுக்கிறார். The man is telling God, "If you were with us, why did these things happen?" அந்த வாலிபன் சொல்கிறார், கர்த்தரே, நீர் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த காரியங்கள் நடக்கிறது? We were fooled, I think. We were given tall claims that God is with you. If God is with you, this will happen, that will happen. All those have not happened in our lives. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொன்னாரே, கர்த்தரோடு இருந்தால் இது நடக்கும், அது நடக்கும், அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே என்று Maybe those pastors, maybe those evangelists, those prophets who prophesied in your life, if it has not happened, it is not them who are lying. Something is wrong with this. With all of us who are listening to this. உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்களை உரைத்த பாதிரிமார்களோ அவங்க ப்ராஃபட்ஸோ அவங்க சொன்னதில் எதுவும் தப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தவறாய் செய்ய. This man has the audacity to ask God. He says, those people told that you split the Red Sea, you gave them so many miracles in their life, but where is the miracle? Where is anything happening in my life? அவர் சொல்கிறார், அந்த முற்பிதாக்கள் சொன்னாங்களே, செங்கடலை பிளந்தார், இந்த அற்புதங்களை செய்தார், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே, ஏன் என்று கேட்கிறார். My dear brother, my dear sister, are you thinking about the situation that you are in, and are you asking God, if you were there, why did that happen? If you were in my life, why did I have to go through that situation? If only you were there, why did you allow, Lord, you have tested and tempted me beyond what I can bear? Is that your cry this morning? நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், கர்த்தரே, நீர் என் வாழ்க்கையில் இருக்கு, ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி, நீர் இருந்தாலே நடந்திருக்காது, ஏன் இது நடந்தது என்று கேள்வியோடு அமர்ந்திருக்கலாம். That is what that young man said. I'm going to remind you what you and I need to do in the next 20-30 minutes. இந்த வாலிபன் இப்பேற்பட்ட ஒரு கேள்வியை தான் கேட்டார். அடுத்த 20-30 நிமிஷங்களில் இதை குறித்து தான் பேச போகிறார். God looks at this young man and he says, "Go with the might that you have. I am going to be with you." கர்த்தர் அந்த வாலிபனை நோக்கி சொல்கிறார், நீ இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு இருப்பேன் என்று. My dear brother, my dear sister, maybe the little faith that you're possessing, that's why all these 50 people have tuned in. That small little faith that's still lingering in you. With this faith, God wants you to enter into the month of September. நீங்கள் கொண்டிருக்கிற இப்பொழுது அந்த கொஞ்சம் போல விசுவாசத்தை கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள். அதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்து வரும் காலங்களில் அதுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்வார். Maybe when you look at the situation, you're not really able to see what God can do. You're suspicious, you're anxious to know, God, if you are really going to give me the grace
that is needed. Show me a miracle, show me a sign. Are you asking for a sign? சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த அற்புதம் நடக்கவே நடக்காது போல தோன்றினாலும் ஒருவேளை கர்த்தரை நோக்கி பார்த்து இது நடக்குமா, எனக்கு அடையாளங்களை காட்டுமே என்று சொல்லி You are that கேட்டுக்கொண்டிருக்கலாம். sign. The faith in you is that sign. நீங்களே அந்த அடையாளம், உங்கள் விசுவாசமே அந்த அடையாளம். That's what God told Gideon. Gideon, go, I am going to be with you. That faith, that invisible faith in him, that invisible faith that had to operate, that's what God said. That is the sign. If that faith is operating, that's the sign that I'm going to be with you. You will do great things. கர்த்தர் கிதியோனை நோக்கி சொன்னார், நீயே அடையாளம், உன்னிடம் நீ வைத்திருக்கிற அந்த விசுவாசமே அடையாளம், அதை வைத்து தான் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் The சொன்னார். Bible tells us in the book of 2 Kings chapter 2 verse 14, it says like this: he took the cloak that had fallen from Elijah and struck the water with it. Where now is the Lord, the God of Elijah? He asked. When he struck the water, it divided to the right and the left, and he crossed over. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். Maybe Elisha was looking at a big problem. He does not know how to cross over because all his friends counterparts were on the other side. With Elijah, a miracle happened. He had come. Now he's stuck. There is nothing that he can do to go back to his town. எலிசா தானே இந்த தண்ணீர் அண்டை அவன் சிக்கிக் கொண்டவனாய், நான் என்ன செய்வது, எப்படி செய்வது, என்னுடைய சக ஊழியர்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறார்களே, எலியாவின் காலத்தில் இந்த அற்புதம் நடந்ததே, நடக்குமோ என்று கேள்வியோடு நின்று கொண்டிருந்தான். And God did not say, I am going to send somebody. The miracle was in his hand. The towel, the shawl that was on the floor, he had to bend down, he had to take it in his hand, roll it, rotate it, twist it, and beat the water. எலிசா இப்படியா கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் வேற எந்த அடையாளத்தையோ வேற ஒரு நபரையோ அனுப்புவே என்று சொல்லவில்லை. அவன் கரங்களிலே அந்த அற்புதம் விசுவாசம் இருந்தது. அந்த சால்வை இடித்து அவன் அடித்த உடனே தண்ணீர்கள் பிளந்தது. Maybe recently we saw the Prime Minister talking to Mr. Neeraj Chopra, and then Neeraj Chopra shows the javelin that he had used, the gold medal, and the Prime Minister was looking at it. Maybe the power is not in the javelin. இப்பொழுது தானே சமீப காலத்தில் நம்ம பார்த்திருக்கோம், நீரஜ் சோப்ரா அவர்கள் தானே அந்த ஈட்டியை நம்முடைய பிரதமரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கரங்களில் கொடுக்கிறார். நமக்கு தெரியும் அதனுடைய மகிமை அந்த ஈட்டியில் மட்டுமல்ல. Maybe we saw sign the PV Sindhu giving her gold medal to the Chief Minister of Andhra Pradesh, Mr. Jagan. PV சிந்து அவர்கள் தானே ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் கரங்களில் தன் ஜெயித்த அந்த கோல்ட் மெடலை கொடுக்கிறார். They were looking at the medal, they were looking at the javelin, but the power or the miracle or the winning ability was not in the javelin, was not in the gold medal, was in their hands. அந்த மெடல்லையோ அந்த ஈட்டிலையோ அந்த ஜெயித்ததின் மகிமை அல்ல, அதை பாய்ச்சின கரங்கள்ல தான் இருந்தது. Before Neeraj Chopra had to stretch his hand, he had to bend it. நீரஜ் சோப்ரா தானே அந்த ஈட்டியை அவர் பாய்ச்சலுக்கு கரங்களை நீட்டுவதற்கு முன்பதாக தன் கரங்களை அவர் மடக்க வேண்டியது இருந்தது. Before he had to throw it, before he had to use it, the power could have come. Maybe he could have derived from his legs, from his chest, from his shoulders, but ultimately the power was on bending and then flinging it. அந்த ஈட்டியை வல்லமையோடு எரிவதற்கு முன்பதாக தானே அது ஒருவேளை அந்த எரியும் போது கால்கள் இருந்து வந்திருக்கலாம், உடல் உறுப்புகள் அந்த பெலன் வந்திருக்கலாம், ஆனால் அப்படியா எரிவதற்கு முன்பதாக அவர் தன் கையை முதலாவது மடக்கி வைத்திருக்க கூடியது. Similarly, today you and I who are watching this, before God has to give you the gold or the winning stride that you're waiting for, God wants you to bend your knees. யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை மகிமை ஜெயம் வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை பாய்ச்சலாய் உபயோகிக்கப்படுக்க வேண்டும் என்றால் நீங்கள் முழங்காலிட வேண்டும். Before you're going to be appreciated by many people, before you're going to be looked at like a marvel to many people, before people come and congratulate you, God is reminding you to bend your knees. That's what these gold medalists, whether it is Saina, whether it is PV Sindhu, whether it is Neeraj Chopra, even the worldly athlete, he bends and then he moves forward. God wants you to bend your knees this morning. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பதாக, உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் மெச்சிக்கொள்ளும்படி உங்களை பாராட்டுவதற்கு முன்பதாக கர்த்தர் நீங்கள் முழங்காலிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். We are okay with all these elders and people with arthritis, people who are not able to bend their knees, all these 50 plus or 40 plus. That's okay if you're going to give you an excuse, but there is no excuse for any youngster if you're not able to bend your knees and look to God and ask God to help you. முதியவர்களோ, முட்டிவலி பிரச்சனை இருப்பவர்களோ, வியாதி இருப்பவர்களோ, அவர்களை குறித்து நாங்கள் பேசவில்லை. நல்லா நீங்க எதெல்லாம் காரியங்களை செய்ய முடியுமோ மற்ற காரியங்களை செய்து கொண்டு வாலிபர்களாய் வயோதிபர்களாக இருக்கலாம், பலன் இருக்கும் என்றால் நீங்கள் கண்டிப்பாய் முழங்காலிட வேண்டும். So God has given us that faith. That is why you have tuned in. That is why pastors roll their head and plead with God, fight with God. Like Jacob, they war with God and then bring a word to you.
அதனால் தானே இன்றைக்கு அந்த கொஞ்சம் போல விசுவாசம் நீங்கள் வைத்திருப்பதன் நிமித்தம் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள். அதே போல போதகர்களும் ஆசாரியர்களும் எவ்வளவாய் ஜெபித்து முழங்காலில் போரிடுறார்கள். God, please give me the right word. I don't want anybody to tune off in the between, or I don't want anybody to go without having received the strength for the new week or the new month. போதகர்கள் வார்த்தை கொடுப்பவர்கள் முழங்காலிட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுங்க, இந்த வார்த்தை மக்களோடு பேசுங்க என்று சொல்லி முழங்கால் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். The faith that is already in us, the Bible that is already given to us, the wisdom and the knowledge that is already in us, that is what God is able to multiply. Similarly, God looked at Gideon and said, "Go, I am with you." எங்களுக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதாகம வார்த்தையா இருக்கலாம் விசுவானா அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைக்கும் போது அதை பெருக செய்கிறார். அதே போல கிதியோனிடம் கர்த்தர் எதிர்பார்த்தார். People who wanted to beat Gideon, people who came as a mob to beat Gideon in his own house, later after using the faith, after using the gift from God, the Bible says all those villagers come and say, "Gideon, please rule over us. Gideon, after you, please ask your sons to rule over us. Gideon, after your sons, please ask your grandsons to rule over us. There's not going to be any election, there's not going to be any more selection. It is going to be you, your children and your grandchildren. Please rule over us." All those people came and submitted எந்த themselves. கிதியோனை சொந்த வீட்டிலே திரளாய் மக்கள் சேர்ந்து அவனை மடங்கடிக்க செய்து அவனை சாய வைக்க பார்த்தார்களோ அதே ஜனங்கள் ஒரு நாள் திரளாய் கூப்பிட்டு கர்த்தர் அவனோடு இருப்பதை பார்த்து, கிதியோனே நீ மட்டுமல்ல உனக்கு பின்பதாக உன்னுடைய மகன் மகனின் மகன் இப்படியா எங்களை ஆள வேண்டும் என்று கேட்டார்கள். All those who are watching this, I am sure you have been chosen by God for a very specific purpose. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் உங்களை தெள்ளந்தெளிவாய் ஒரு மகிமையுள்ள திட்டத்துக்குள்ளாய் அழைத்து வருகிறார். Don't worry about the lazy person in your house. Don't worry about the person who's sleeping in your house. Don't worry about the person, though he or she knows it's a Sunday, but they're not bothered to even listen. Not forget the Canaan service. Any service, if they've not connected, don't bother about them. God will deal with them, but you need to come back to God. You need to hold to your faith. நீங்கள் கவனமாயிருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள சோம்பேறிகளைப் போல ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள படுத்துக்கொண்டு வார்த்தையை கேட்காதபடிக்கு சபை சர்வீஸ் அட்டன் பண்ணாதபடிக்கு இருந்து அவரை இப்பொழுது விட்டுவிடுங்கள். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கவனமாய் வார்த்தையை கேளுங்கள். And the second question I want to remind you is found in the book of Job chapter 17 verse 15. இரண்டாவது காரியம் யோபு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? It says like this, "Where then is my hope? Who can see any hope for me?" என் நம்பிக்கை எங்கே? The Bible looks at a situation. Job looks at a situation. He said, "Where is my hope? How can I still be hopeful? My situation is so bad. Things are absolutely against me. I don't see any small sign or anything in my life. How can I really expect God to move?" யோபு இப்படியாய் தன்னுடைய துக்கமான சூழ்நிலைகள் மத்தியில் கேட்கிறார். அந்த சூழ்நிலை மத்தியில் என் நம்பிக்கை எங்கே மறைந்து போனதோ என்று சொல்லி. Jude has only one chapter. The third verse says like this, "Dear friends, although I was very eager to write to you about the salvation we share, I felt compelled to write and urge you to contend for the faith that was once for all entrusted to God's holy people." யூதா எழுதின புஸ்தகம் 1:3 வசனம், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் என்று சொல்லி பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு ஏற்ற போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதிய உணர்த்துவது என்று சொல்லி. The man of God said, "The faith has already been entrusted into you." He does not say, "Now come to Canaan Church, Pastor Manoj will lay his hand, or go to that big church, or go to that faithful church, go to that anointed church." He doesn't say. God's man says, the faith that was already entrusted to any ordinary believer. தேவ மனுஷன் இப்படியாய் சொல்கிறார், உங்கள் அண்டை விசுவாசிகளாய் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தையே வைத்து இந்த காரியம் செய்யப்படும். அங்க சொல்லப்படவில்லை நீ இங்கே போங்க அங்க போங்க அவர்கிட்ட போங்க அவர் தலையில கை வைக்க வேண்டும், அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை. Yesterday last night around 10:30 I was listening to my wife and some new voice. I have not heard this voice at all. That girl's voice, and I was like amused. Who's this girl who's talking to my wife at 10:30 in the night? ஒரு 10 மணி அளவுக்கு நான் ஒரு சகோதரியோட பேசிக் கொண்டிருக்கும்போது என் கணவர் அது யார் என்று யோசித்தார். And after the conversation was cut, I was curious, even more curious. I ran to my wife and asked, "Who's this person who was talking to you?" அப்பொழுது என் கணவர் கேட்டார், யார் அந்த சகோதரி? And why did I ask is because this girl was talking about many things. She was talking about the moment I heard my wife asking, "Why don't you go and discuss with your pastor?" நான் அப்பொழுது அந்த பெண் தானே தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து விவரமாய் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் சபைக்கு போகிற பெண்ணாய் இருப்பது நிமித்தம் நான் சொன்னேன், ஏன் உன் போதகரண்டை நீ ஜெப உதவி நாடவில்லை என்று. The girl said, "Akka, my church they don't gather at all."
அப்பொழுது அந்த பெண் இப்படியாய் சொன்னார், நாங்கள் ஒன்று கூடுவதில்லை சபையில இந்த காலங்கள்ல. Because of lockdown, so she says she doesn't gather. So my wife says, that's okay, go meet. You are into a terrible issue, terrible problem. Go ask your pastor for help. அது நான் சொன்னேன், இப்பேற்பட்ட சந்தர்ப்பமான அந்த சூழ்நிலையில் இந்த சங்கடத்தில் நீ போய் போதகரை பார்த்து ஜெபிப்பது நலம் என்று சொன்னேன். She said it is very difficult to meet the சொன்னான், pastor. இல்ல அது ரொம்ப கடினம் என்று சொன்னார். Then my wife asked, then whom are you praying with? அப்போ நீ யாரோடு தான் இந்த காலம் வரை ஜெபித்துக் கொண்டிருந்தாய்? She now says she goes to a different denomination. அப்பொழுது சொன்னாங்க, ஒரு குழுவை குறித்து பேசினார்கள். Then she says, I go to, for prayers, I go to another big denomination. இன்னொரு பெரிய குழுவை குறித்தும் பேசினார்கள். And then she says, now in this problem, another denomination, another pastor or pastor's wife, that person is praying for me and praying with me every day. அந்த இரண்டு ஜெப குழுவை மட்டுமல்ல, இன்னொரு ஜெப குழுவில் இருக்கிறேன், எனக்காக மட்டும் ஜெபிக்கிற ஒரு சகோதரி இருக்கிறார்கள் என்று You சொன்னார்கள். ask Amy Anna or you ask Jacinta, they will tell their teachers, elementary school teachers would have told them, too many cooks will spoil the broth. அப்பொழுது ஒருவேளை சிறு பிள்ளைகளிடம் கேட்டால் கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பழமொழி தெரியும், ஒரே காரியத்தை அநேகர் சேர்ந்து செய்தால் அது கெட்டு போய்விடும் என்று. These still we know it is a stinking meat that we eat, and when it goes into our stomach it stinks with gas, and when it comes out also it is a stinking thing. Even for that they say too many cooks will spoil your broth. அழிந்து போகும் அந்த உணவை கூட அது ஒருவராய் கருத்தாய் சமைத்தால், நாற்றமடிக்கிற அந்த உணவை கூட ஒருவரால் சமைத்தால் நலமாய் இருக்கும். நிறைய பேர் சேர்ந்து உப்பை போட்டு அதை போட்டா அது எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். This girl, she goes to another church, then she goes to another pastor from a different church because somebody is connected to one particular denomination. I'm leaving it unsaid. She goes to another denomination, then for personal prayer every day she speaks to another person, and now an add-on pickle, my wife has to pray with her, I believe. அப்பொழுது நானும் வியந்து போனேன், இத்தனை குழுக்களோடு இந்த மகள் இணைந்திருக்கிறாளே, இறுதியில் எனக்கு எதுக்குமா நீ ஃபோன் செய்தாய் என்று கேட்டேன். And she says, Akka, my mother is suffering. There's so much of satanic activities in the house and so many things. I said, please don't ever entertain this girl because she's too confused, and I think she's not going to go anywhere. She's going to hit the wall again and again. நான் சொன்னேன், இப்போ இத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், உனக்கு மட்டும் ஜெபிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஏமா இப்போ திருப்பி கர்த்தரில் விசுவாசத்தை நீ விசுவாசம் அசைக்கப்படாமல் இரு என்று சொன்னேன். My dear brother, my dear sister, the Bible says, Jude says, man of God says, the faith that is already in you, but the problem is people are not able to know how to operate this faith. எல்லாரண்டையும் விசுவாசம் இருக்கிறது, ஆனா அந்த விசுவாசத்தை எப்படி பயிற்சிவிக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். The Bible says in the book of Luke chapter 18 verse 2, he said, in a certain town there was a judge who neither feared God nor cared what people thought. லூக்கு 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். But unfortunately this is the situation in today's church. ஆனால் துரதிர்ஷ்ட விதமாக இதே நிலைமைதான் சபைகளிலும். Recently our police team had gone to Uttar Pradesh or somewhere in North India. They wanted to catch a culprit and bring him, and it was a secret operation. In that melee, one of the police officers shot another police officer, both belonging to Tamil Nadu police, and one inspector died. இப்படியாய் சமீபத்தில் நேர்ந்தது. நம் தமிழ்நாடு காவல்துறையினர் மகாராஷ்டிராவுக்கு நார்த் இந்தியாவுக்கு அவர்கள் பயணம் பெற்று ஒரு குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்று ரகசியமாய் போனார்கள். ஆனால் அந்த குழப்பத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி தானே இன்னொரு காவல்துறை அதிகாரி சுட்டுக் கொன்றார். They found that the inspector who had a bullet, that inspector's bullet was from Tamil Nadu police department, and they said the problem or the confusion was between your department people, and they brought the inspector's dead body somewhere in near Vanagaram. I still remember passing through that funeral. அந்த இன்ஸ்பெக்டர் மரித்த சடலத்தை கொண்டு வந்து பார்த்து அந்த புல்லட்டை அவங்க ஆராய்ந்து பார்த்து குண்டை ஆராய்ந்து பார்த்து சொன்னாங்க, இது வேற யாரும் இல்ல, உங்கள் காவல்துறையின் மத்தியிலே ஒருத்தர் இந்த குண்டை பாய்ச்சி இருக்கிறார், இதோட இந்த பிரச்சனை முடிந்தது என்று சொல்லி சடலத்தை கொடுத்தார்கள். I heard the inspector who accidentally maybe missed or maybe in the dark thing, when his bullet instead of hitting the thief or culprit hit the inspector, he went to the family, the wife and the son, and he absolutely humbled himself and asked, sorry, it is my mistake, I'm not able to come out of this guilt, please forgive me. The inspector had asked the family who had a dead person in the house. இப்படியா இந்த குண்டை தவறாய் பாய்ச்சி தன்னுடைய சக ஊழியரை கொன்ற அந்த இன்ஸ்பெக்டர், காவல்துறை இன்ஸ்பெக்டர் தானே மிக மன வருத்தத்தோடு அவர் அந்த குடும்பத்தை போய் அவர் சந்தித்து என்னை மன்னித்து விடுங்கள், என் தவறு நிமித்து நிகழ்ந்ததே என்று தன்னுடைய ஆழ்ந்த துக்கத்தை தெரிவித்தார். A worldly person who deals with criminals and culprits, he has the repentance, he has the heart, not a stony heart, a soft heart to go humble himself and say, I'm sorry,
It is my mistake, and it is because of my error this has happened. ஒரு உலகபூர்வமான மனுஷன் தானே, மாம்சத்தில் வாழ்கிற மனுஷன் தானே தான் செய்த தவறை உணர்ந்து அதை குறித்து துக்கப்பட்டு போய் மன்னிப்பு கேட்கிறார். Unfortunately, in your church and my church, we have many people like the judge who says, who do not have the fear of God, nor the fear of human human beings, or love for human beings. துரஷ்ட விதமாக கர்த்தருக்கு பயப்படாத, மனுஷர்களை மதியாத அநேகர் இந்த நாட்களில் கிறிஸ்துவ சபைகளில் காணப்படுகிறார்கள். Maybe even in your family. உங்கள் குடும்பத்தில் கூட ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம். Unfortunately, maybe you're suffering because somebody in your family is exactly like that judge whom we don't have a face, but you are able to put a face to the person whom I'm talking about. துரதிர்ஷ்ட விதமாக இதை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த பொல்லாத நீதிபதிக்கு ஒருவேளை நாம் முகம் போட முடியவில்லை. ஆனால் உங்கள் குடும்பங்களில் அப்பேற்பட்ட நபர்கள் இருந்தால் நீங்கள் ஒருவேளை முகம் போட்டு இவரை போல என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கலாம். Maybe I saw Shri driving his SUV and going to the shooting. Even for him, though he's driving, he was a part of the service. Until few minutes ago, he was part of the service. He was listening to the word and he was part of the Sunday service. நம் சபையில் சகோதரர் ஸ்ரீதானை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்படியாய் நம்முடைய ஆராதனை ஆன்லைனில் சென்று கொண்டிருக்கும் போது என் கணவர் பார்த்தார். அவர் டிரைவிங்ல இருந்தார். ஆனாலும் நம் சபையுடைய ஆராதனையில் அவர் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருந்தார். We all know he's an actor. We all say he's an actor. But in our houses there are many actors whom the world does not know, but they're super pretenders. நம்ம ஒருவேளை அவரை பார்த்து அவர் நடிகர் என்று சொல்லக்கூடும். ஆனா அதை காட்டிலும் மேலாய் நிஜ வாழ்க்கையிலே நடிக்கிற அநேகர் உங்கள் குடும்பங்களில் பார்த்திருப்பீர்கள். For him he will act only in the shooting spot, but there are many Christians, many family members who will constantly act, and we know who are those people. ஒருவேளை அவர் கேமராக்கு முன்பதாக தான் நடிப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆனா எந்நேரம் நடித்து மாயமாலம் செய்து கொண்டிருக்கிற நபர்களை உங்கள் குடும்பங்களில் நீங்கள் கண்களோடு பார்த்து கொண்டிருக்கலாம். In Genesis chapter 20 verse 11 it says like this, Abraham replied, I said to myself, there is surely no fear of God in this place. ஆதியாகமம் 20:11 அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். A man is now telling God, why did you do this? Why are you like this? He says, in my place, the place that I am in, there is no fear of God. ஆபிரகாமை நோக்கி ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஏன் இப்படி செஞ்சீங்க? ஆனா அவர் சொன்னார், நான் போன இடத்துல உனக்கு தெரியாத தேவ பயமே இல்லை என்று. Unfortunately, many Christian homes have become like this. துரதிர்ஷ்ட விதமாக அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் இப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. The Bible tells us in the book of 2 Timothy chapter 3 verse 5, having a form of godliness but denying its power, having nothing to do with such people. 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தி நிமித்தம் வேஷத்தை தரித்து அதின் பெலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. God is talking to you. Are you asking yourself, what is going to happen? Job is saying, where is my hope? He's asking, looking at the situation, where is my hope? Is anybody able to see any hope in my situation? Because everything was hopeless. யோபு தன் கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியில் என் நம்பிக்கை எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். He could have still the wife who was criticizing him, he would have said, please, I want to lie down on your lap, please don't go away, I want to rub shoulders with you, please be with me. Or his best friends, I feel very comfortable, I feel very happy when all three of y'all are there. He was not looking at these people, he was not even bothered, because that's what was taught to Timothy, a man of God by name Paul. He says, have nothing to do with people who are not in faith. இப்படியா யோபு யோசித்திருக்க கூடும். மாம்சத்திலே வாழ்கிற மனுஷனாய் இருந்தார். அவர் சொல்லியிருக்க கூடும், மனைவியை பார்த்து, நீ சற்று என்னோடு வந்து அமரு, உன் மடியில் நான் சாய்ந்து என் துக்கங்களை போக்குவேன் என்று. இல்லாவிட்டால் அந்த 3 நண்பர்களை கூப்பிட்டு உங்களோடு இருந்தால் எனக்கு தைரியமா இருக்குது, என்னுடைய சகவாசம் எனக்கு தேவை என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல. அவர் பரிசுத்த பவுல் சொன்னது போல தேவனையே நோக்கி பார்த்து இந்த மாதிரி பொல்லாத மனுஷர்களுடைய தேவனுக்குள்ளா இல்லாத மனுஷர்களை அவர் தவிர்த்தார். One of the wonderful brother who's watching this and the family who's watching this, last night around 11:45 when we had a conversation, he said, my father was in the hospital for 140 days. ஒரு சகோதரர் இப்பொழுதும் நம்ம சர்வீஸ்ல இருக்கிறார். அவர் வந்து என்னோட பேசிக்கொண்டிருந்தார், என் கணவனோடு பேசிக்கொண்டு அவர் சொன்னார், என் தகப்பனார் இப்பேற்பட்ட ஒரு வியாதியில் இத்தனை நாட்களாய் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறார் என்று. I asked him what was so serious. He said my father had lymphoma. அப்பொழுது என் கணவன் கேட்டார், என்னதான் பிரச்சனை என்று சொல்லும்போது அந்த வாலிபன் இப்படியாய் சொன்னார், என் தகப்பனுக்கு லிம்போமா. They have a big house, they have a house, independent house with a large compound, 10 cars can be parked in their house, but
They left everything and they were living into a 20 into 20 in the hospital accommodation for 140 days. அவர்களுக்கு பெரிய வீடு இருந்த போதிலும் தன் தகப்பனின் நிமித்தம் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லையே வீடாய் கருதி இத்தனை 2 மாதங்கள் கிட்டத்தட்ட அங்கே இருந்தார்கள். Every day he says, I know chemos can happen for 3 hours and 5 hours, but for my father 5 continuous days, 24 into 5, almost 120 hours chemotherapy will be going on to my father. இப்படியா இந்த வாலிபன் சொன்னார், ஒருவேளை கீமோதெரப்பி நான் பார்த்திருக்கிறேன், அப்பப்பதான் கொடுப்பாங்க, என் தகப்பனாருக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 120 மணி நேரங்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி. I asked him, did your father have vomiting? அப்பொழுது என் கணவர் கேட்டார், உன்னுடைய தகப்பனார் வாந்தி எல்லாம் எடுத்து கொண்டிருந்தாரா? He said nothing stays in his body. Every drop he consumes, he'll vomit and vomit and vomit. அப்பொழுது அந்த வாலிபர் சொன்னார், ஆம் பாஸ்டர், எது அவர் சாப்பிட்டாலும் உடனடியாய் வாந்தி எடுத்து விடுவார். And at the end of the day he will not have strength even to wake up or to get up. He became so very weak. அந்த நாள் முடியும் போது அவரால் எழும்ப கூட முடியாது, பலவீனமாய் படுத்திருப்பார் என்று. I said, I'm extremely sorry. The past 9 months was roller coaster for me. I'm going through one of the stressful days I've never gone through in all these 43 years. This is the time where I'm going through so much of stress because of the project. Somewhere this didn't sink in me. I told him, I'm sorry for ignoring maybe your text which you had marked it. அப்பொழுது நான் சொன்னேன், இது கடந்த 9 மாசங்களாக நாங்கள் கேம்ப் சைட்லும் அநேக காரியங்களிலும் என்னுடைய மனம் முழுதுமாய் ஈடுபாடு கொண்டிருந்ததால் நீர் எனக்கு அனுப்பின செய்தியோ அதெல்லாம் என் மனதில் நிலைக்கவே இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். But he said, maybe Anna, you did not register it, but I will send you videos. Maybe one of those services, if he sends it to me, he's watching this, his father is also watching this. If he sends it to me, we will play it. He says, in the hospital with the IV lines and with the chemotherapy, with all the life support that he was in, my father every Sunday he will go through the entire service, all those 140 days and so many weeks, nearly 20 plus weeks. Every Sunday he will be watching your service. Every Thursday he'll be watching your service. Every morning when you send that 1-minute video, he will listen and then he will give me a feedback about what you spoke. அப்பொழுது இந்த வாலிபன் இப்படியாய் சொன்னாராம், பரவாயில்லை பாஸ்டர், நீங்கள் ஒருவேளை அது உங்கள் மனதில் நிலைக்கவில்லை, நீங்கள் பதில் கொடுக்கவில்லை, ஆனால் என் தகப்பனார் நீங்க அனுப்புகிற அந்த ஒவ்வொரு மினிட் வீடியோ, அந்த 1 மினிட் வீடியோ எல்லாம் செய்து ஒன்று விடாதபடிக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவர் பார்ப்பார், வார்த்தையை கவனமாய் கேட்பார் என்று சொல்லி. But look at those people in our house. They don't even want to be a part of any service. Forget Canaan. We have not raised funds. We are not asking your, even as I'm talking now, the Google Pay number is on the screen. Even as my wife is singing, please send in your contribution. We don't want to trouble you. If God has blessed you, you will surely be a blessing. We are not here to raise funds, but we are here to raise your faith. ஆஸ்பத்திரியில் ஒருவேளை ஆரோக்கியம் இல்லாமல் படுத்து கொண்டிருக்கிற அந்த மூத்த நபர் தாமே இப்படியாய் கவனமாய் கருத்தாய் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோக்கியமாய் அலைந்து திரியும் அநேக நபர்கள் உங்கள் குடும்பங்களில் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு, கர்த்தரின் ஆலயத்துக்கு வராதபடிக்கு, இல்லை ஜூம் சர்வீஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாதபடிக்கு, நாங்கள் எதையும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், ஒருபோதும் ஜிபே நம்பர் கொடுத்து காசு கொடுங்க, இப்படி பண்ணுங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டதே இல்லை. கர்த்தர் வார்த்தையை கேளுங்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனாலும் கேளாத ஜனங்கள் நிறைய உண்டு. Even today this morning around 7:30, Brother Felix was sent to the church. One leading Christian gospel singer, he's got a great anointed voice. He requested, Anna, we want my daughter's fiancé to be baptized. None of the pastors are opening their church. Can you please come and baptize? I said, no. Whoever led your son-in-law towards the salvation, please ask him to come and give baptism. We will be happy to open up the church. Today morning, the baptism tank that was gifted by one of our church members was used for the glory of God. They were so happy, it seems, that one church opened its doors and allowed a young man to be baptized, and the coming week they have their wedding. ஒரு பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவ பாடகர் தாமே இப்படியா எங்களுக்கு ஒரு கோரிக்கை விட்டார். அவர் சொன்னார், உங்களுடைய சபையை திறந்து கொடுப்பீர்களா? அந்த பேப்டிசம் டேங்க்ல எனக்கு வரப்போகும் மருமகனை நான் இது பேப்டிசம் கொடுக்க வேண்டும், எந்த சபையிலும் எனக்கு இந்த சான்ஸ் சிக்கல என்று சொல்லி அவர் கோரிக்கை விட்ட போது உடனடியாய் எங்கள் சபையின் கதவுகள் திறக்கப்பட்டது. அழகா இந்த ஞானஸ்நானம் ஆராதனை நடந்தேறியது. Maybe the ministry that we are doing with people who have faith is really happening, but we are concerned about people who pretend as if they are Christians, who pretend as if they fear God, who have some superficial actions, but inwardly they are empty vessels, which is making a lot of noise in the house. மெய்யான விசுவாசிகளோடு இணைந்து செய்கிற ஊழியங்கள் கனி கொடுப்பதாய் அழகாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அற்ப விசுவாசிகளாய் இருந்து வேஷம் போட்டுக் கொண்டிருக்க அநேகர் மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்வதோ வார்த்தை கொடுப்பதோ மிக கடினம்தான். And the final question I'm going to ask you, I'm going to remind you, is found in the book of Ruth chapter 2 verse 19. ரூத் 2 அதிகாரம் 19 வசனத்தில் முக்கிய குறிப்பு
இறுதி குறிப்பு. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று. The Bible tells us Ruth's mother-in-law is asking a young girl, a young widow, a question. It says like this: her mother-in-law asked her, "Where did you glean today? Where did you work?" ரூத்தின் மாமியார் இப்படியாய் தன் மருமகளை பார்த்து, எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய். I'm going to ask you the same question. Where are you working? Last week, where did you invest your money, your time, your offering, your talents, and where did you listen to the word of God? அதே போல் நான் உங்களை கேட்கிறேன், போன வாரத்திலோ கடந்து சென்ற நாட்களிலோ நீங்க எங்கே உங்கள் நேரத்தை செலவிட்டீர்கள், எங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்டீர்கள், ஜெபித்தீர்கள் என்று. The Bible tells us this young girl, when she came back home, the mother-in-law was anxious. You went to gather something for your living. Where did you glean it? My dear brother, my dear sister, today YouTube ministry, Facebook ministry, WhatsApp ministry is plenty and plenty and plenty. There's so much of resources. Even maybe your housewife, your house husband, or somebody in your house is doing ministry. We are so happy about it. But it is very important where they glean. மிக முக்கியமான காரியம், திரளான ஊழியங்கள் மத்தியில் ஒரு யூடியூப்ல எத்தனையோ வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கருத்தாய் குறிப்பாய் நான் கேட்கிறேன், எப்படி இந்த மாமி மருமகளை நோக்கி கேட்டாலோ, எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று சொல்லி, எங்கே தேவனுடைய பங்கை நீங்கள் பெற்றீர்கள். The Bible tells today so many people are there. Even in that day there were so many fields, so many millionaires, so many zamindars were there. But Ruth's mother-in-law was curious. She's asking this young girl, "It is important, my dear daughter, where did you glean today? Where did you work, my dear brother, my dear sister? Which college our children are going? Where are you working? With whom are you doing your business? With whom are you spending your time?" Is very important. Like the mother-in-law, the Holy Spirit is asking you, whom are you spending your time with? Whom are you investing your money with? Whom are you really wanting to be with? It's a big question that I want to ask you. இந்த மாமி எப்படி ரூத்தை நோக்கி கேட்டார்களோ, ஏன்னா அநேக வயல்கள் இருந்தது, அநேக ஜமீன்தார்கள் இருந்தார்கள், எங்கேயோ போய் அவன் கதிர் பொறுக்கிருக்கலாம். ஆனா குறிப்பாய் கேட்கிறாங்க, எந்த நிலத்தில் நீ கதிர் பொறுக்கினா, எங்கே வேலை செய்தாய். அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நோக்கி கேட்பார். எத்தனையோ திரளான ஊழியங்கள், திரளான வியாபார ஸ்தலங்கள், திரளான அலுவலகங்கள், திரளான காலேஜ் மத்தியில எங்கே நம் பிள்ளை படித்தது என்று குறிப்பா இருக்கிறோம் அல்லவா. அதே போல நம்ம எங்கே நம் நேரங்களை செலவழித்தோம், எங்கே கர்த்தருடைய பங்கை பெற்றுக்கொண்டோம். Every pastor, every evangelist is anointed, but we don't know the motive behind the message. We don't know motive behind their sermon. We don't know what is behind whatever they are talking to you. So it is very important where we glean. That's what the mother-in-law, an elderly lady, was curious. ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு சுவிசேஷனும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் அவங்க கொடுக்கும் செய்திக்கு பின்பாய் இருக்கும் நோக்கம் என்ன என்று ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நாங்கள் கேட்கிறோம், எங்கே தேவனுடைய பங்கை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் தான் அவங்க மாமியும் மருமகளை நோக்கி, எங்கே நீ கதிர் பொறுக்கினாய். Yesterday Joshua played in an auditorium, in a soccer in a small soccer studio, and one of the events was non-football event, was a musical time that the organizers had organized. இப்படியா எங்கள் மூத்த பையன் நேற்று கால்பந்து விளையாடும் ஒரு இடத்துல அது ஒரு ஈவெண்டாய் செய்தார்கள். கால்பந்தை தாண்டி ஒரே ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட், கலாச்சார ஈவெண்ட் என்று செய்து ஒரு மியூசிக் ஃபங்க்ஷன் நடத்தினார்கள். I sent my daughter and my son. I forced them, though you don't know anything about football, but I want you to go there. I went and dropped them and I came back home. அப்பொழுது ஜெசிகாவையும் ஜெஷுரனையும் நாங்கள் பலவந்தப்படுத்தி, நீ போய் அங்க இருக்கணும், பார்க்கணும் என்று சொல்லி அனுப்பி வைத்தோம். Many youngsters from VIT had come, many youngsters from Joshua's law firm had come, many people who are footballers, their girlfriends, their fiancés, their fans had come. It was a big arena, but more than the football players, one young man became a real, a center of attraction. கால்பந்து வீரர்கள் அநேகர் வந்தார்கள். அவங்க குழுவில் இருந்து வந்தார்கள், நண்பர்கள் வந்தார்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், ஸ்கூல் எல்லாம் வந்தார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வாலிபன் தானே அங்கு முக்கியத்துவம் பெற்றான். And I had the clippings of Joshua playing the drums. Maybe they sent a lot of things. Out of that, I picked two and sent it to few people, and immediately there were few responses. For the glory of God, I'll tell you who were there. அப்பொழுது தேவன் நாம மகிமைக்காக ஜாஷுவா அழகாய் ட்ரம்ஸ் வாசித்ததை அந்த பங்கை எடுத்து நான் சில நபர்களுக்கு அனுப்பினேன். அவர்கள் சிலர் இப்படியாய் எனக்கு பதிலளித்தார்கள். Yesterday in Mahabalipuram, Mr. Shivamani, like the Enjoy Enjami, that song, Mr. Shivamani and his team, they are recording one big show hidden in Mahabalipuram. I had sent it to the second over there. That person immediately he called and he said,
Super, super, super. He was talking about this pastor's son. Though he was with the best drummer of the world, he immediately sent and he says, super, super, super. இப்படியாய் பிரசித்தி பெற்ற அந்த ட்ரம்ஸ் கலைஞராக சிவமணி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து இசையமைக்கிற ஒரு நபர் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் நேற்றெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்க பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு அனுப்பப்படும் போது அவர் இதை பார்த்து அற்புதம் 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 என்று சொன்னார். I saw Shivamani sir's drums. It was filled like a huge room. Yet from right next to him, a small voice that comes speaking about a pastor's son. இப்படியாய் சிவமணி அவர்கள் சுற்றி சூழ பார்த்தால் அத்தனை ட்ரம்ஸ் இருந்தது. ஆனால் அவரோடு அவர் அருகாமையில் இருந்த அவர் ஒரு போதகரின் பையனை குறித்து பாராட்டுவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. Then one more friend I had sent, and this person can tell where are you, which room are you, which tower are you, what site you are seeing, to whom you are texting, anything that your husband may not know, your wife may not know. He will give you in print what all happened in that secret phone of yours, இன்னொரு முக்கிய or நபருக்கு internet of yours, or laptop of yours. இன்னொரு முக்கிய அலுவலகருக்கும் அனுப்பினேன். அந்த அலுவலகர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம செல்போன்ல இருந்து நம்ம சைபர் சிக்னல் நம்ம எங்க இருக்கிறோம், எங்க இருந்து பேசுறோம் எல்லாவற்றையும் தெள்ளந்தெளிவா எடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு அரசு அலுவலகர். He has அவருக்கு the இப்படி legal அனுப்பினேன். authority to know anything. If somebody wants to know what's your life, even the most secrets, deepest pocket, he will be able to give you in print. அரசாங்க அதிகாரம் பெற்றவர் அவர். நம்ம எல்லா ரகசியமான காரியங்களையும் தெள்ளந்தெளிவாக்க உள்ள அதிகாரம் பெற்றவர். அப்படிப்பட்ட நபர். He says, wow, wonderful. I think Joshua is using the college days to the best of his ability. அப்பொழுது இப்படியாய் அவர் சொன்னார், அழகாய் ஜாஷுவா தன் கல்லூரி வாழ்க்கையை மகிமையாய் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று. Then one more person, that's very sensitive, I'm not going to talk about it. They all sent, it's not the appreciation. You know what happened? I was 200% careful where my son learns. அப்பொழுது பாராட்டுகளை குறித்து பேசுவதற்கல்ல, அவன் எங்கே ட்ரம்ஸ் பயின்றான் என்பதுதான் முக்கியம். There are so many people who would say there'll be boards, drums, guitar, violin, Carnatic, all these things are taught. But I was very careful where he went for his initial learning. ட்ரம்ஸ், கிட்டார், வயலின் என்று அநேக ஸ்தலங்களில் போட்டிருப்பாங்க பயிற்சிவிக்கும் ஸ்தலம் என்று. ஆனால் நான் கவனமாக இருந்தேன் என் மகன் எங்கே படிக்க வேண்டும் என்று. After learning so much, I'm still telling him, go to Mr. A.R. Rahman's college in Santhom and equip yourself. You need to go to the best and the right and the authenticated one. இப்பொழுது இவ்வளவு பயின்ற பிறகும் நான் என் மகனை நோக்கி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் காலேஜ் போய் இன்னும் நீ சிறந்ததாய் நீ படிக்க வேண்டும், ட்ரம்ஸில் நீ பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவன் எந்த ஸ்தலத்தில் பயிற்சி பெறுகிறான் என்பது ரொம்ப முக்கியம். The lady, she did not know. The mother-in-law did not give her a Google map or pin the location. She went, but when she came back, the mother-in-law said, that's the best place that you can have. And she became the wife of that so great property. She became the legal wife. She was not a concubine, she was not a stepwife or something. She became the legal wife. She became the heir of David and Jesus Christ. இப்படியாய் தன்னுடைய மாமி தானே மருமகளுக்கு கூகுள் லொகேஷன் கொடுத்து நீ இங்க போ, இந்த வயலுக்கு போ என்று சொல்லி அனுப்பவில்லை. திரும்ப வரும்போது மாமி கேட்டபோது இந்த நிலத்தில் தான் நான் கதை பொறுக்கிறேன், வேலை செய்தேன் என்று சொல்லும்போது அந்த மாமி சொல்கிறார், இது சிறந்த ஸ்தலமாய் இருக்கிறது, இது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார். அப்படியே அவள் வாழ்க்கையில் நடந்தது. அந்த வயலுக்கு அந்த கணவனோடு சேர்ந்து அந்த வயலுக்கு இந்த மகள் அதிபதியானார். The book of Song of Solomon, first chapter 7th verse tells like this, tell me, O thou whom my soul loveth, where thou feedest, where thou makest thy flock to rest at noon. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். The person is telling, tell me where your flocks go, tell me where they are resting, tell me where they are eating, tell me where they are. I want to know where they are spending their time. அப்பொழுது இப்படியா அவர் கேட்கிறார், ஆத்துமநேசரே மந்தை எங்கே மேய்க்கிறார், எங்கே மடங்கடிக்கிறார் என்று கேட்கிறார். The Bible tells in the book of Song of Solomon 6th chapter 8th and the 8th verse, it says like this, there are 60 queens, 80 concubines and virgins without number. My dove, my perfect one, is the one, the only one of her mother, pure to her who bore her. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள்தான் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். The Bible says there were 60 queens, 80 concubines and virgins without number.
60 ராஜ ஸ்திரீகள், மறுமனை ஆட்டிகள், அதே போல கன்னியருக்கு தொகையே இல்லை என்று வேதாகம் சொல்கிறது. Yet only one person became the legal wife. Only one person became the person who can bear child. ஆனால் ஒரு ஸ்திரீ தானே அவள் முக்கியமான ராஜாத்தியாய் அந்த ராஜாவுக்கு வாரிசு பெற்றுக் கொடுக்கிற ஸ்திரீயாய் இருந்தாள். There will be many people around us who will claim they love Jesus, they are Christians, they took baptism, they are secret Christians. All these stories we can hear. As pastors we hear 10 times more, but there will be only very few people like the story like the verse that we heard. Only one person became the legal wife, bride of the bridegroom. அநேகர் இருக்கலாம் நம்மை சுற்றி. நான் தேவனுக்கு பயந்தவன், நான் விசுவாசி என்று சொல்லிக் கொண்டு திரியும் அநேகர் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் குறிப்பிடுவது போல அநேக ஸ்திரீகள் மத்தியில் ஒரு ராஜ ஸ்திரீ தானே இப்பேற்பட்ட மகிமையான தகுதி பெற்றது போல நம்முள்ளும் தேர்ந்தெடுத்தால், கர்த்தர் தேர்ந்தெடுத்தால் ஒரு சில விசுவாசிகள் தானே உண்மையாய் நிற்பார்கள். This lady was asking her daughter-in-law, where did you glean today? Where did you work? And when she knew, she said, go there. That's the best place for you. Your life and your future will be blessed. அந்த மாமி தானே அழகாய் தன் மருமகளை நோக்கி கேட்கிறார் கேள்வியாய், இன்றைக்கு எந்த வயலில் போய் கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று. அது எங்க என்று தெரிந்த பட்சத்தில் அவர் சொல்கிறார், அதுவே உனக்கு சிறந்த ஸ்தலம் என்று. This Sunday, where did you glean, my dear brother, my dear sister, the word? Where did you glean the word of God? Where did you glean your strength today? சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனின் பங்கை எங்கே பெற்றுக்கொள்கிறீர்கள், எங்கே பெற்றுக்கொண்டீர்கள்? Maybe I wouldn't say that me and my wife are Pope John Paul 3:10, whatever numbers that people want to give us. We are not that. We are simple people. We have challenges, we have health issues, we have everything that any commoners would go, but we have taken the calling very seriously. நாங்கள் ஒருபோதும் நானோ என் கணவனோ நாங்கள் போப்புக்கே போட்டி கொடுக்கிற அபிஷேகம் படைத்தவர்கள் என்று சொல்லவே கிடையாது. நாங்கள் எளிய மக்கள் தான், ஆனால் கருத்தாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். I know my limitation, I know who I am. Nobody needs to tell you are this, you are that. We are sane, and we know we are simple, ordinary people in the sight of God as well as in the sight of people also. நீங்கள் ஒருவேளை யார் என்று எங்களுக்கு சுட்டி காட்ட கூட தேவையில்லை. நாங்கள் யார் என்று எங்களுக்கே தெரியும். கர்த்தர் பார்வையில் நாங்கள் யார், ஏன் மனிதர்கள் பார்வையில் கூட எப்படி பார்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். Few people treat us with real great dignity. Few people treat us like, I don't want to mention, like somebody come there, collect this, take this, go there, all these things, but that's okay. If God has allowed this life, if God has, like David said, God has allowed that man to abuse me, God has allowed that person to treat me bad, if God has allowed, I'm ready to go through it. We are ready to go through it because that's the life that God has permitted in us. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நிமித்தம் ஊழியர்களாய் கனம் செய்கிற அநேகர் மத்தியில் சிலரும் உண்டு, அசட்டை செய்கிற மக்களும் உண்டு, கனவீனம் செலுத்துகிற மக்களும் உண்டு. அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு முடிவு பரிந்த உண்மையாய் இருக்கும்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். David says, God has allowed him to speak bad, God has allowed him to mistreat. I am willing to go through whatever I have to go எப்படி through. தாவீது ராஜாவே சொன்னாரோ, ராஜாவுக்கே அது நிகழ்ந்தது என்றால் அது யாருக்கு வேணா நிகழலாம். அதே போல எங்களுக்கு சில நேரங்களில் அவமதிப்போ கனக்குறைவையோ நேர்பட்டால் நாங்கள் என்ன சொல்கிறோம், கர்த்தர் அதை அனுமதித்தார், அப்படியே நடக்கட்டும் என்று We are சொல்கிறோம். not here to talk about power, but we are here to tell you we are very careful to give you the right harvest for you to take back the next week or the next month. அதிகாரத்தை குறித்து நாங்கள் பேசவில்லை. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கவனமான தேவனுடைய பங்கு இப்பொழுது, அடுத்த வாரம், வரும் காலங்களில் அதை குறித்து நாங்கள் கவனமாய் பேசுகிறோம். There are many people who say, brother, how are you able to speak one new word within 30 seconds? You are able to give a worldly matter and a gospel. That's something nice. Maybe I will be happy to listen. But I see Meera speaking a new word for 15 minutes in the Zoom service every day, 5 days a week, throughout, right from last year's lockdown, 1.5 years. I would definitely, not because she's my wife, I really respect the anointing and the word that dwells in her. I have not seen her repeating the same word again in all these lockdown days that I have seen her. ஒருவேளை என் கணவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டேயும் ஒரு புதிய செய்தி கொடுப்பது போல கர்த்தரும் என்னை அபிஷேகித்து இந்த ஜூம் ஃபெலோஷிப் பெண்களுக்காக நடத்துகிற ஃபெலோஷிப்லையும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். And that's what am I trying to say, like Ruth, maybe we may not be so rich like Boaz, but we have a field where people can come, be blessed and gather a great harvest. போவஸை போல ஐஸ்வர்யனாய் நாங்கள் இல்லாவிட்டாலும் எங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வயல் என்று உண்டு. அந்த வயலில் நீங்கள் அழகாய் தேவனுடைய பங்கை வந்து அபிஷேகத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடும். So the three things that people questioned God. One, if God was with us, why did this happen? God said, no, go with the faith that you have, I'll be with you. கர்த்தரை நோக்கி 3 கேள்விகள். கர்த்தர் என்னோட இருந்தால் ஏன் இது நடந்தது? முதல் பதில் ஆண்டவர் சொன்னது, நீ இருக்கிற பலத்தோடு
போ நான் உன்னோட இருப்பேன். With the faith that you have, don't look at people in your house. If you look at them, you will fall terribly. A relay runner or a sprinter, he will not look back. Maybe for a few seconds, but he will not turn back. Let those people do anything, but you don't waver in your faith. Keep running. You're doing a great job. இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த கொஞ்சம் போல என்ன விசுவாசம் அதை வைத்து நீங்கள் ஓடுங்கள். எப்படி ரிலே ரேஸில் ஓடும்போது பின்னோக்கியே பார்த்து கொண்டு ஓட மாட்டார்கள். அந்த 5 நொடிகள் மட்டும்தான் அந்த பேட்டனை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி ஓடுவார்கள். அந்த சில நொடிகள் மட்டும்தான். அதே போல உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களை பின்னோக்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் முன்னோக்கி ஓட வேண்டும். Then the second thing, Job is saying, where is my hope? Who can see any hope for me? Maybe he did not see anything happening. God is telling, but still he was holding on to God, not to his wife, not to the 3 close best friends. இரண்டாவது காரியம் யோபு கேட்பது போல என் நம்பிக்கை இப்போது எங்கே, நான் நம்பி இருக்கிறதை காண்பவர் யார் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டும்தான் இருந்தது. சுற்றி சூழ்ந்து இருக்கிற நபர்கள் மேலேயோ நண்பர்கள் மேலேயோ மனைவி மேலேயோ இல்லாமல் இருந்தது. We live in a town when we see youngsters fighting with policemen, uniformed men. We see people arguing with their bosses. There's no respect. People who work under somebody, they question, they scream, everybody is now bold, all these things. Like the judge who did not have the fear of God nor regards for people, he's a judge, he's got the authority. But we see simple, ordinary, even loafers have become like this. தைரியம் என்ற பெயரில் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்க அநேகரை நம்ம சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினருக்கு எதிராக கை வைத்துவது, வார்த்தைகள் உயர்த்துவது என்று சொல்லி, அதிகாரிகளுக்கு எதிராக எழும்புவது என்று சொல்லி, எல்லா இடங்களிலும் அதிகாரத்தை மதிக்காத அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And Abraham said, in this place surely there's no fear of God. We live in such a day these days. ஆபிரகாம் சொன்னது போல இந்த ஸ்தலத்தில் சுத்தமாய் தேவ பயம் கொஞ்சம் கூட இல்லை என்று சொல்வது போல தான் அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But to Timothy Paul says, have nothing to do with such people. ஆனால் தீமோத்தேயை நோக்கி பவுல் கவனமாய் சொல்கிறார், இப்பேற்பட்ட ஜனங்களோடு நீ இணைந்திராதே, ஒன்றும் செய்யாதே என்று. Have good friends who will build your faith, so that we are going to get into terrible days, challenging days, very troublesome days. But let us have people who strengthen our faith. உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற நண்பர்களோடு நீங்கள் சகவாசம் கொள்ளுங்கள். ஏனென்றால் வரும் காலங்கள் மோசமான காலங்கள், இப்பேற்பட்ட அழிவின் காலங்கள். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்கிற, உங்கள் விசுவாசத்தை கட்டுகிற நபர்கள் மத்தியில் நீங்கள் காணப்பட வேண்டும். The mother-in-law asked her, where did you glean today? அந்த மாமி இப்படியே கேட்டார்கள், நீ எங்கே கதிர் பொறுக்கினாய் Where என்று, did you work today? நீ எங்கே வேலை செய்தாய் என்று. Maybe similarly, where your children study, where you're working, with whom you do business, with whom you spend your time is very important. More than that, from whom, from which church, from what kind of teaching your spiritual life grows, that's very important for you to become the bride to the bridegroom. எப்படியாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்களோ அது முக்கியமோ, எங்கே வேலை செய்கிறீர்களோ அது முக்கியமோ, அதை காட்டிலும் முக்கியம் நீங்கள் உங்கள் நேரங்களை, ஆவிக்குரிய ஆத்துமாக்குரிய நேரங்களை எங்கே செலவிடுகிறீர்கள், தேவனுடைய பங்கை எந்த சபையில் எந்த நோக்கத்தோடு பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று ரொம்ப முக்கியம். There could be 60 queens, there could be 60 churches or 600 churches around you, 80 concubines, 80 kind of para-church organizations, virgins without number, great people in their dress, in their teaching, doctrine, they can be perfectly walking with God, but only one person will get married. Similarly, there will be very few whom God will come in from heaven and take them as his bride. எப்படி ராஜஸ்திரீகள் 60 பேர் போல 60 சபைகள் இருக்கலாம், மறுமனை ஆட்டிகளை போல அநேக சுவிசேஷ ஸ்தலங்கள் இருக்கலாம், கன்னியருக்கு தொகையில யூடியூப் ஊழியங்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய ஆவிக்குரிய தேவனுடைய பங்கு ஒரே ஒரு இடத்தில் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடும். எப்படி அந்த சாலமன் ராஜா சொல்கிறேன், புறாவோ உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லி ஒரு இடத்திலிருந்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் அந்த தேவ செய்தி வந்து கொண்டிருக்கிறது. கருத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் தேவன் 2ஆம் வருகையில் வரும்போது அந்த அபிஷேகம் தானே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்க செய்யக்கூடும். Few would definitely receive this message. Few will be angry with me. Few would have, because most of your videos are not switched on. Few would be frowning. Few would be irritated. Few would be making face. But we are not bothered about it. We just wanted to present the word of God. நாங்கள் தேவனுடைய வார்த்தையே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் முகம் சுளிப்பீர்கள் என்றால் இந்த ஜூம் ஃபெலோஷிப்பை விட்டு செல்வீங்க, அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. So let's pray and ask God to be with us, bless us, and after that me and Meera will greet you. One day we want to definitely play the son had captured the video and he said he will send it to me. It's for a private circulation, but still we would play it to you. His father, 140 days going through chemo, lymphoma, soma, he never stepped into the house. Yesterday, after 140 days, came into the house. Yet he says he was glued to the Sunday services, Thursday services. Somewhere be connected with whichever church that God gives you. எப்படியா இந்த வாலிபன் தானே தன்னுடைய அப்பாவின் சாட்சியை பகிர்ந்து கொண்டாரோ, முடியாத நிலையில் பலவீனத்தின் மத்தியில் மரண படுக்கையில் கூட அந்த செய்திகளை கருத்தாய் கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விசுவாசத்தை வளர்த்து கொண்டாரோ, ஆரோக்கியமாய் இருக்கிற உங்களை, எங்கள் ஆலயத்தின் பங்காய் இருக்கிற உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கவனமாய் உங்கள் விசுவாச ஓட்டத்தை, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். So we will pray.